பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்தவங்கள ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா டே 1 அன்னைக்கு உள்ளே வரும்பொழுது ரீஎன்ட்ரி கொடுத்து உள்ளே வரும்போது நான் க்யூட்டாக இருக்கேன், டான்ஸ் ஆடுறேன் அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பிக் பாஸை வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க யார் யாரை எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்டால் லாக் ஆகி அமைதியாக இருப்பாங்க அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள கேட்கக்கூடிய கேள்வியால் எல்லாருமே திணறிட்டுக்கு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு இப்போ ஆடக்கூடிய கேமை வீட்டை விட்டு வெளியே போடுறதுக்கு முன்னே இவங்க ஆடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் வியானா எங்கே வராங்களோன்னு பார்த்துட்டு வியானாவுக்கிட்ட தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அடுத்து ரீஎன்ட்ரி கொடுத்தது திவாகர். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அவர் தாங்க. ஆல்ரெடி அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே எப்போ பார்த்தாலும் சட்டை போடாமல் ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாரு. திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வழிஞ்சு பேசிக்கிட்டு இவர் திரும்பி வெளியே போகிறதுக்குள்ள கண்டிப்பாக யார்கிட்டயாவது வாங்கிட்டு தான் வெளியே போவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திவாகரை மட்டும் உள்ளே விடாமல் இருந்திருக்கலாம், என்னவோ உள்ளே விட்டுருக்காங்க. அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக பிரவீன் காந்தி பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் மோட்டிவேஷனை தான் பேசிகிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக கம்ருதீன் வரைஞ்ச ஓவியங்களை எடுத்து கேமரா முன்னாடி காமிச்சு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து கம்ருதீன் வரைஞ்ச ஓவியங்கள், அதாவது நான் இருக்கும்பொழுது பார்க்கல, இப்போ வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின நபர் மேலே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட் தான் நிறைய இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரீஎன்ட்ரியில் சொல்லும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா. ஏன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தவங்க யாருமே கம்ருதீன் பார்வதி பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட உள்ளே அனுப்பியிருக்கலாம். ஆனால் இவர் வந்து அந்த நடந்த சம்பவத்தை பற்றி எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியே போன ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது உண்மையாலுமே கம்ருதீனுக்கு இவ்வளோ திறமை இருக்குது. அந்த மனுஷன் அதெல்லாம் இங்கே விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் மாட்டி வெளியே போனாரே அப்படின்ட்டு கம்ருதீன் மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் ஏற்பட்டிருக்கோம். பிரவீன் காந்தியை இந்த விதத்தில் கண்டிப்பாக நான் பாராட்டணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு பிரவீன் காந்தி பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஜெயிலில் வந்து எல்லாரையும் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போது கானா வினோத்தை வந்து கம்ருதீன் வரைஞ்சிருப்பாரு ரொம்ப தத்ரூபமாக. கானா வினோத்தும் பாராட்டியிருப்பாங்க, நமக்கும் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்லா ஓவியம் வரையக்கூடிய ஒரு நபர் தேவையில்லாமல் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனார் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா. உங்களில் எத்தனை பேர் கம்ருதீன் பிக் பாஸ் வீட்டில் வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.